வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்தனர். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் 6வது கோமாரி நோய் தடுப்பூசி போடும் அனைத்து கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் ஜனவரி 5ஆம் தேதி வரை 21 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அருகே உள்ள மூஞ்சிற்பட்டு கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். இதில் திரளான பசுக்கள், காளைகளுக்கு கோமாரி தடுப்பூசிகள் போடப்பட்டது. இதன் மூலம் மொத்தம் வேலூர் மாவட்டத்தில் 1,72,000 கால்நடைகள் பாதுகாக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த வள்ளுவம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கோமாரி தடுப்பூசி போடும் முகாமை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கால்நடைகளுக்கு தேவையான மருந்து, தீவனங்களை கால்நடை உரிமையாளர்களுக்கு வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த 2,03,000 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். கால்நடை உரிமையாளர்கள் தங்களின் பசுக்கள், எருதுகள், எருமைகள் மற்றும் 4 மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றிற்கு தங்கள் கிராமத்தில் நடைபெறும் முகாமில் கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என ஆட்சியர் முனைவர் சந்திரகலா அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் அடுத்த கதிரிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட என்.எம். கோயில் பகுதியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு கால்நடை முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், தங்கள் பொதுமக்கள் தங்களது கால்நடைகளுடன் வந்து கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசியை செலுத்தினர்.